வணக்கம். இந்த பதிவு தற்போதைய சூழ்நிலையில் இந்த யுஎஸ் நம்முடைய இந்திய ஏற்றுமதிக்கு 50% வரி விதிப்பு போட்டிருக்காங்க. இதனால் நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு என்ன பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, டாப் 10 அப்படின்னு எடுத்தோன்னா நம்முடைய பொருட்கள் யுஎஸ்க்கு என்னென்ன ஏற்றுமையாவது பார்த்தோன்னா முதல்ல வர்றது டெக்ஸ்டைல்ஸ், அந்த மாதிரி அடுத்தது ஜுவல்லரி, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ். நிச்சயமாக டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற போது ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக நம்ம திருப்பூர் சார்ந்த இடங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த டேரிஃப் அப்படின்னும்போது இந்த டேரிஃபை யார் கட்ட போகிறாங்க அப்படின்னா, அதாவது வரி யார் அது கட்ட போகிறாங்கன்னா யுஎஸ் பொது ஜனம் தான் கட்ட போகிறாங்க. இந்த வரி விதிப்பு அதிகமாக இருக்கும்போது நம்மால் அங்கே போட்டி போட முடியாது. அதனால் யுஎஸ் வியாபாரிகள் நம்ம நாட்டிலேருந்து பொருட்களை வாங்குறது தயங்குவாங்க. இது ஒரு சரியான வாதம். இந்த ஷார்ட் டேர்மில் குறுகிய காலகட்டத்தில் இது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இதில் என்ன ஒன்று விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய திருப்பூர் காட்டன் பேஸ்ட் பருத்தி ஆடை, அந்த மாதிரி ஒரு ஆடைகள் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ நாம் எக்ஸ்போர்ட் பண்ணலை அப்படின்னா, ஏன்னா இப்போ அடுத்து வரப்போகுது கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஃபெஸ்டிவல் சேல்ஸ் எல்லாம் ஆரம்பமாயிடும். அந்த இடத்த யார் நிரப்பக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா, ஒன்று பங்களாதேஷ்க்கு இருக்குது, இன்னொன்று வியட்நாமுக்கு இருக்குது. பங்களாதேஷ்க்கு இப்போ இருக்கிற நிலைமையில் அவங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். இன்னொன்று பங்களாதேஷில் அதிகமாக இருக்கிறது சிந்தட்டிக், வியட்நாமும் அப்படித்தான். ஆனால் குறுகிய காலகட்டத்தில் அவங்களுக்கு யுஎஸ்க்கு இந்த சரக்குகள், இந்த துணிமணி கிடைக்காம போகிறது வாய்ப்புண்டு. அதனால் அங்கே இருக்கிற துணிமணிகள் விலை ஏறக்கூடும். இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது எலக்ட்ரானிக்ஸ் நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது மொபைல் ஃபோன். அதில் அவங்க வரி விதிப்பு விலக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிறது ஃபார்மா ஐட்டம், அதாவது மருந்துகளுக்கும் அவங்க வரி விலக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இது நகைகள், தங்க நகைகள் நிச்சயமாக விலை ஏறும். அதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். ஆனால் ஒரு லாங் டேர்ம் பார்க்கும்போது தங்க நகைகளினுடைய விலை ஏறத்தான் அதுக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு அதிகமாக கூடும். அதனால் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ.